என்னதான் தேர்தல் பரபரப்பாக போனாலும் ஐபிஎல்லும் இன்னொரு பக்கம் திருவிழா போல தான் போயிட்டுருக்கு. அப்படி நடக்கிற திருவிழாவில் இந்த வருஷம் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐபிஎல் சொன்னாலே எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ஆர்சிபி தான். ஏன் ஆர்சிபி அப்படின்னா 17 வருஷமாக ஒரு டீமு உயிரை கொடுத்து போராடியும் இன்னும் கப்பு ஜெயிக்க முடியலங்கிறது தான் காரணம். அதுக்கு என்னதான் காரணம், என்னதான் ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆர்சிபி கப் அடிக்க முடியாததுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அவங்க ஐபிஎல் ஏலத்துல சரியான டீமை பிக் பண்றது இல்ல. அவங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல 3 தடவை ஃபைனல் போயிருக்காங்க. 2009 டெக்கன் சார்ஜர்ஸ், 2011 சிஎஸ்கே, 2014 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆனாலும் அவங்க ஃபைனல்ல வின் பண்ண முடியல. இது பாத்தீங்கன்னா கடைசியா அவங்க ஃபைனல் போனது 2016 தான். அதுக்கப்புறம் 14 வருடங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் பல வருடங்கள் ஆச்சு, இன்னும் அவங்க ஃபைனல் வர முடியல. அதற்கு காரணம் அவங்க சரியான டீமை பிக் பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டீம் பிளேயரை ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கரெக்டான கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கல. அதுக்கு உதாரணமா சின்ன ஒரு மேட்டர் சொல்லலாம். சிஎஸ்கே பிளேயர் டெவன் கான்வே பாத்தீங்கன்னா காயங்காலமாக போட்டியிலிருந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு பதிலா இங்கிலாந்து வீரர் ரிச்சர்ட் கில்சன் அவர் எடுத்திருக்காங்க. அவர் ஒரு பாஸ் போகரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கான்வே காயத்திலிருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காண்டி சிஎஸ் மேனேஜ்மெண்டே அவருக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய சப்போர்ட்டான விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை ஆர்சிபி பிளேயர்ஸ் நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இந்த மாதிரி சிஎஸ்கே மாதிரி அவங்களும் வச்சுக்கிட்டா டீம் பிளேயர் நல்ல கம்ஃபர்ட்டா விளையாடுவாங்க. ஃபேமிலி மாதிரி வச்சுக்கிட்டா அவங்களும் நல்லா விளையாடுவாங்க. இது மாதிரி அவங்க செய்யும் பட்சத்துல அதிகமா பவுலரை, அது மட்டும் இல்லாம அதிகமா பவுலரை, நல்ல பவுலரை பிக் பண்ணணும். அப்படி பிக் பண்ணா ஆர்சிபி வருங்காலத்துல கப் அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. எப்பவும் போல ஆர்சிபியை இந்த வருஷமும் ட்ரோல் பண்ணிட்டு தான் வராங்க. ஐபிஎல் கப்பு தான் வாங்க முடியல, டீ கப்பாட்டு வாங்குங்கப்பா. இந்த வருஷமும் ஆர்சிபி தொடர் தோல்வியை தான் சந்திச்சுட்டு வருது. அப்படி தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வரும்போது சன்ரைசர்ஸ்க்கு எதிராக வின்னும் பண்றாங்க. அப்படி வின் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருது, ஆர்சிபி உண்மையிலே இந்த வருஷம் கப் அடிக்க மாட்டாங்களா, பிளே ஆஃப்குள்ள வர மாட்டாங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிறது. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐபிஎல் ஒரு கால்குலேட்டிவ்ங்க. இப்ப இருக்க டேபிள் கண்டிப்பா ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ரிமைனிங் 5 மேட்ச் இருக்கு. அந்த 5 மேட்ச்லயும் அதிக 2 ரேட்ல தொயந்து தேய்ச்சிக்கிட்டு வந்தாவே அவங்க போறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நேற்று நடந்த மேட்சை மறக்க கூடாது. ஆர்சிபி நல்லா கம்பேக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கால்குலேட்டிவா, அதாவது எஸ்ஆர்ஹெச் இப்படித்தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அட்டாக் பண்ணிருக்காங்க. பட் ஸ்பின் பவுலர் வச்சே கரெக்டா அட்டாக் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலர் மட்டுமே 5 விக்கெட் எடுத்தாங்க. கேமரன் கிரூன் நல்லா அவர் பங்குக்கு பேட்டிங்கும் பிளஸ் பவுலிங் நல்லா பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணும் பட்சத்துல இவங்க 5 மேட்ச் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா ஆர்சிபி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்ல இருக்கிற கேகேஆர், ஆர்ஆர் போன்ற டீம் அவங்க தொடர்ந்து எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சுக்கிட்டு வரணும். மத்த டீம் எல்லாம் தோத்துட்டு ஆர்சிபி இனி வர 5 மேட்ச்லயும் தொடர்ந்து ஜெயிச்சா அவங்க பிளேயர் போறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. டேபிள் எப்படி வேணுமாலும் மாறலாம். இந்த வருஷம் கம்பேக் கொடுத்ததுதான் கொடுத்தாங்க சன்ரைசர்ஸ். தாறுமாறா கம்பேக் கொடுத்துருக்காங்க. எல்லா மேட்ச்லயுமே 200+ ரன் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஐபிஎல் பவுலர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க. எல்லா பவுலருமே அடி வாங்குறாங்க. பேட்ஸ்மேன் எல்லாத்தையும் அடிச்சு நகர்க்குறாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன் செம்ம அடி அடிக்கிறாங்க. பவர் பிளேல பாத்தீங்கன்னா யாருமே அடிக்க முடியாத ஸ்கோருங்க. அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட் 125 ரன்னுங்க. அது அந்த ஸ்கோர் இனிமே 6 ரெக்கார்டை முறியடிக்க முடியுமான்றது ஒரு கேள்விதான். அவ்வளவு பெரிய ஸ்கோரை அவங்க ஈஸியா அச்சீவ் பண்றாங்க. அவங்க அடிக்கிறது பாத்தீங்கன்னா யாரும் பயப்படுறது இல்லைங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அசாதாரணமா ஆடுறாங்க. ஆரம்பத்துல இருந்து அடுத்து வரைக்கும் அவங்க அடிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி வர்ற எல்லாருமே அடிக்கிறாங்க. அந்த ரெட்டின்ற ஒரு பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர மார்க்ரம், கடைசியா பேட் கமின்ஸ் வர அடி வரைக்கும் பேட்டிங் இருக்கு. யாரும் அவங்களுக்கு கொடுக்குற 10 பால் 20 பால் மிகப்பெரிய ரன்னா கன்வெர்ட் பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு ரொம்ப பெரிய ஸ்கோர் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இருக்க பேட்ஸ்மேன் யார் எல்லாருமே ரொம்ப அட்டாக்கிங் பேசுறாங்க. பவர் பிளேல எவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிக்கணுமோ அதை அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. 10 பால்ல இருந்து அடிக்கிறாங்க. எந்த ஒரு பவுலரையும் பார்த்து அச்சுறுத்தல் படுறது இல்ல. அதனால எஸ்ஆர்ஹெச் ஈஸியா 200+ அடிக்கிறாங்க. பிளஸ் அவங்க ரெக்கார்டை அவங்களே முறியடிக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க 300 அடிச்சா கூட, இன்னும் வர ஐபிஎல் அடிச்சா கூட ஆச்சரியத்துக்கல. கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் ஒரு 300 கோடி 8 அளவுக்கு ஒரு மேட்ச் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ஐபிஎல்ல பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கா இல்ல பவுலிங் தான் வீக்கா, இதுக்கு என்னதான் காரணம் பார்க்கலாம் வாங்க. இது முக்கியமான பிரச்சனை. நாங்க ஐபிஎல் இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப இருக்கிற ஐபிஎல் டோட்டலா மாறி இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்ன, இம்பாக்ட் பிளேயர் ரூல்.
அந்த ரூலும் பாத்தீங்கன்னா அவங்களும் பேட்ஸ்மேன் பவுலர் 7 பேட்ஸ்மேன் ஆடுறாங்க, எக்ஸ்ட்ரா பவுலர் ஆடுறாங்க, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா பிச்சு எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிச்சு எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு சாதாரணமாக தான் இருக்கு. பவுலர் என்னதான் அவங்க போட்டாலும் எல்லா பாலுக்குமே வந்து பேட்ஸ்மேன் வந்து ஷாட் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆக்கர் போட்டா அதை ஸ்வீப்ல சிக்ஸ் அடிக்கிறாங்க, ஒயிட் ஆர்க்கர் போட்டா கவர் மேல் அடிக்கிறாங்க, ஃபுல் டாஸ் போட்டாலும் அடிக்கிறாங்க, ஸ்லோ பால் போட்டாலும் அடிக்கிறாங்க. எல்லா பால் போட்டாலுமே அந்தந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி பேட்ஸ்மேன் வெரைட்டியான ஷாட்ஸ் வச்சிருக்காங்க. லென்த் பால் போட்டா கூட அதை பிக்கப் ஷாட் அடிக்கிறாங்க. ஸோ எல்லா ஷாட்ஸுமே அடிச்சிருக்காங்க. பவுலர் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதற்கான பேட்ஸ்மேனை விட பவுலர் வந்து ஒரு படிக்கு மேல ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் வர்ற மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலர் கம்பேக்ட் பண்ண முடியும். இதுக்கு 200 என்றது வந்து ஐபிஎல் வந்து ரொம்ப சின்ன ஸ்கோரா இருக்குது. எல்லா டீமையும் பாத்தீங்கன்னா 200 வச்சா 200 அவங்களும் சேஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க மோஸ்ட் சேஸ் பண்றாங்க. சென்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ப்ரீவியஸ் மேட்ச் பாத்தீங்கன்னா சென்னையை சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் லக்னோ வந்து ஈஸியா அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஸ்டோனிஸ் நல்ல மீட் ஆனாரு. அதனால பாத்தீங்கன்னா பவுலர் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். முக்கியமா வந்து ஸ்பின் பவுலர் வந்து நல்லா வந்து பந்து போட்டாங்கன்னா, எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா போன மேட்ச் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்பின் பவுலில் ஆர்சிக்கு வந்து சுருட்டிட்டாங்க, ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரிக்கியா மைண்ட் கேம் ஆனாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பவுலரையும் வின் பண்ணலாம், ஸ்கோரையும் குறைக்கவும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியாக 2 தோல்வியை சிஎஸ்கே சந்திச்சிருக்காங்க. அவங்க பிளே ஆஃப் கண்டிப்பாக போயிடுவாங்கன்னு ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதெல்லாம் கிடையாது, நீ வாங்க ஆர்சிபி கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே கண்டிப்பாக பிளே ஆஃப் போமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிளே ஆஃப் போறதுல இனி வர்ற எல்லா மேட்சுமே சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. நம்ம ஹோம்ல நடந்த மேட்ச் எல்லாமே தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தோம். லக்னோட கடைசி மேட்ச் பாத்தீங்கன்னா லக்னோட ஹோம்ல தோத்துட்டோம். அது மிகப்பெரிய வந்து நமக்கு வந்து பேக்கா தான் அமைஞ்சிருக்கு. இனி வர ரிமைனிங் 6 மேட்ச்ல கண்டிப்பா சிஎஸ்கே 4 மேட்ச் ஜெயிக்கணும். அதனால அட்லீஸ்ட் அதிகபட்சமா ஒரு 5 மேட்ச் ஜெயிச்சோம்னா பாயிண்ட் டேப்ல நம்ம ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ் போகவே இடம் இருக்கு. அடுத்து வர மேட்ச்னா நம்ம கண்டினியூஸா ஹோம்ல தான் ஆடுறோம். பஞ்சாபோட ஆடுறோம், பஞ்சாபோட 2 கேம், மற்றபடி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேம் இருக்கு. கண்டிப்பா நம்ம அதிகமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ரோல் மட்டும் மாத்தணும். அதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் மட்டும்தான் ஆடுறாரு, சிவம் டூபே மிடில் ஆடுறாரு, கடைசியில பார்த்தோன்னா நம்ம தோனி வந்து பினிஷிங் பண்றாரு. ஒரு ஓவர்ல 2 ஓவரா பிடிச்சி பினிஷிங் பண்றாரு. ஜெட்டு பவுலிங் கரெக்டா பண்றாரு. மற்ற டிபார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கவனப்படுத்தணும். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஜெட்டோட வந்து ஸ்பின் போடுறதுக்கு வந்து ஆள் கிடையாது. நல்ல ஒரு ஸ்பின் யூனிட்டை உருவாக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்டபிர் வந்து இந்த வர்ற மே 1 அவங்க நாட்டுக்கு போறாரு. அவர் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பவுலரை உருவாக்கணும். அவரும் வந்து நல்லா போடணும். சென்னைக்கு கொஞ்சம் சவாலா தான் இருக்கும் மேட்ச். தொடர்ந்து சென்னை வந்து ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்கும் பட்சத்துல கண்டிப்பா பிளே ஆஃப் போறதுக்கு சென்னைக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. மதில் மேல் புனையா தான் எல்லா டீமுமே இருக்கு. அதுல சென்னையும் ஒரு டீம். ஐபிஎல்ல இப்போ விளாண்டுட்டு இருக்கிற இந்திய வீரர்கள் அடுத்து வர்ற T20 வேர்ல்டு கப்ல இடம்பெறுவாங்களா? அப்படி யார் யார் இடம்பெறுவாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்குங்க. போன வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திகே வந்து அதுக்கு முன்னாடி ஆடவே கிடையாது. ஆனா அவர் ஐபிஎல் வச்சுதான் அந்த வேர்ல்டு கப்புக்குள்ளேயே போனார். அது மாதிரி ஐபிஎல் வச்சுதான் செலக்டர்லாம் கொஞ்சம் ஓரளவு பண்றாங்க. ஆனா ஐபிஎல் வச்சு மட்டுமே செலக்ட் பண்ணக்கூடாதுங்க. அவங்க அதுக்கு முன்னாடி 2020 கேம்ல என்ன மாதிரி ஆடி இருக்காங்க, 2020 கேம்ல என்ன மாதிரி ரெக்கார்டு வச்சிருக்காங்க, அதை வச்சுதான் செலக்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2020 வேர்ல்டு கப்புக்கு வந்து டாப் 5 பிளேயர் வந்து எப்போதும் அவங்க சீட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஜெட்டு, பும்ரா, இவங்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை கூட சொல்லலாம். அவரும் டாப்ல எப்படி இருப்பாரு. இந்த பிளேயர்லாம் எப்பவுமே பெர்மனண்டா இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜெட் அவர் இருப்பாரு. இந்த கீப்பருக்கு தான் அதிகமான போட்டி இருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சன், KL ராகுல், ரிஷப் பண்ட் இவங்க 3 பேருமே நல்ல ஃபார்மர் தான் இருக்காங்க. கீப்பர் யாரு வருவான்னு பாத்தீங்கன்னா என்னை கேட்டா ரிஷப் பண்ட் தான் வருவார். ஏன்னா அவர் நல்லா கீப்பிங் வந்து அவரோட ஹேண்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகும், நல்லா பிரசன்ஸா பண்ணுவாப்ல. அப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து அவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அவர் கீப்பிங் பண்ணுவாரு. அவர் பேட்டிங் பண்ற வசதி பாத்தீங்கன்னா ஒரு 3வது இடத்துல தான் பேட்டிங் பண்ணுவாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவோ, விராட் கோலியோ, KL ராகுலோ இறங்குவாங்க. அதனால இந்த 2020 வேர்ல்டு கப்ல சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு இருக்காது. KL ராகுல் பேட்டிங் ஆடலாம். பவுலர்ல வந்து என்னை கேட்டா ஒரு அடுத்து வந்து இந்தியாவில் வந்து நல்ல ஸ்பேஸ் போடுறதுக்கான பவுலர் மயங்க் யாதவ் இருக்காரு. அவரை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா சிராஜ் வந்து ஃபார்ம் வந்து சமீப காலமா சரியில்லை. மயங்க் யாதவ் வச்சுக்கலாம். நட்ராஜ கூட நம்ம பேரு நல்லா போறாப்ல. இன்னைக்கு பிக் ஸ்கோர் அடிக்கிற ஸ்கோரோடு 4 விக்கெட் எடுத்து நல்லா கண்ட்ரோல் பண்றப்ப ஆக்கர் கன்சிடென்சியா போடுறாப்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கையில கண்டிப்பா இங்க ஐபிஎல்ல நல்லா பண்ற பிளேயர்கள் வந்து சில பிளேயர்களுக்கு வந்து அடுத்து நடக்க போற வேர்ல்டு கப்ல வாய்ப்புகள் இருக்கு.
எல்லா மேட்சும் நம்ம பேட்ஸ்மேனுக்கு என்ன ஆகும்னே தெரில. லாஸ்ட் 4 ஓவரில் மட்டும் தாறுமாறாக அடிப்பாங்க. ஆனால் அது அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸில் ஆடவே மாட்டாங்க. அப்படி கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்படி என்னதான் சுவாரஸ்யம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ரொம்ப முக்கியமான மேட்ச் வந்து இந்த மிடில் ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் 5 ஓவர் கவர் பிளே பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னர்செக்ட்ல தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்து மிடில் ஓவர்ல வந்து ஆடுற பிளேயர் வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு டக்குன்னு செட் ஆக மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. அந்த டேக் ஓவர் ஆடுற டைம் வந்து மிடில் ஓவர் வந்து கொஞ்சம் இதாகுது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பவர் பிளேல ஆடுற மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் வந்து அங்கே விக்கெட்டை விழுந்துட்டாங்கன்னா அடுத்து வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ற பிளேயர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்டரை இறக்கி விட்டா கண்டிப்பா நம்ம வந்து அடிச்சு நகர்த்துவோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டீம் என்ன பண்ணும்னா அந்த தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஆடுற பிளேயர் வந்து அந்த டீமை வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி கண்டெயின் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இன்பிட்வீன் ஓவர் வந்து நல்ல ஒரு டெத் ஓவர் நல்ல பவுலர் தான் வீசுறாங்க. ஸ்பின்னு போடுறாங்க, நல்ல மாதிரி ஒய்டாக்கர் போடுறாங்க. அந்த டயத்துல தான் பவுலர் வந்து தங்களுடைய திறமையை காரணத்தையும் டீம் விக்கெட் எடுக்கிற ஒரு புஷ் பண்ற காரணத்தினால பாத்தீங்கன்னா அந்த டயத்துல வந்து ரன் எடுக்கிறது கொஞ்சம் இதாக. அதே பினிஷிங் ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த டைத்துல வந்து நல்ல பேட்ஸ்மேன் வந்து இறங்குறாங்க. எல்லா டீம்லயுமே மோஸ்ட்லி பினிஷ் பண்றதுக்குன்னு நல்ல ஹிட்ரு வச்சிருக்காங்க. பட் இந்த இடையில ஆடுறதுக்கான இப்போ பேட்ஸ்மேன் வந்து அவ்வளவு ஹிட்டரா யாருமே வர்றதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ் ஐயரா இருக்கட்டும், ஜெட்டுவா இருக்கட்டும், எல்லா டீம்லுமே இந்த மாதிரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து நம்ம வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயரை தான் கொண்டு வரோம். அதனால பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ல வந்து அடிக்க மாட்டாங்க. பினிஷிங் ஓவர் ஆடுறதுக்குன்னா அதுக்கான ரோல் மற்ற டீம்ல வச்சிருக்கனால பினிஷிங் ஓவர்ல நல்லா அடிக்கிறாங்க. ஆர்சிபியை என்னதான் 17 வருஷம் எல்லாரும் ட்ரோல் பண்ணாலும் ஆர்சிபி கடைசியாக ஜெயிச்சிருக்கிறது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைசர்ஸ் கூட. அதாவது எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி தரமட்டமாக்கி ஒரு டாப்பில் இருக்கிற டீமை தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வின்னிங் வந்து சிஎஸ்கேக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஏன்னா சிஎஸ்கே 2 தோல்வியை தொடர்ந்து சந்திச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸோ டாப்பில் இருக்கிற டீம், அதாவது பிளே ஆஃப்க்கு போக அதிக வாய்ப்புள்ள டீமு. அந்த டீமை தோக்கடிச்சதுனால சிஎஸ்கேக்கு என்னென்ன விதத்துலலாம் லாபங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து சிஎஸ்கேக்கு மட்டும் நல்ல இல்லைங்க, எல்லா டீமுக்குமே நல்ல வேலை. எஸ்ஆர்ஹெச்சை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாம நிறைய டீம் வந்து முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து டாப் ஆர்டர் பிளேயர் வந்து செம்ம இன்னிங்ஸ் ஆடுறாங்க. ஆனா அதுக்கு ஒரு வழியும் பாதையும் வந்து நேற்று ஆர்சிக்கு வந்து சூப்பரா வந்து கொடுத்துருந்தாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் பிரேக் பவுலரை போட்டா தூக்குனது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஐடியா. மைண்ட் கேம் ஆடினாங்க. இதே அவங்களுக்கு வந்து அவங்க மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிறதெல்லாம் கண்டிப்பா வந்து தொடர்ந்து வந்து ஸ்பின்னரே போட்டு தூக்குறாங்க. இதே முறையை வந்து நம்ம சிஎஸ்கே வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை கண்டிப்பா கண்டெயின் பண்ணலாம். அவங்கவுங்க ரோலை சிஎஸ்கே வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அதிகமா ஸ்பின் போட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து எஸ்ஆர்ஹெச் பிளேயரை வந்து நம்ம வந்து ட்ரபிள் கொடுக்கலாம். கண்டிப்பா வந்து அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து நம்ம ஹோம் மேட்ச் ஆடுறோம். கண்டிப்பா வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.